இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைப்பட்டு கிடந்தாங்கங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அந்த ஜனங்கள் அவங்க பெருகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பார்வோன் இஸ்ரவேலர் நடுவுல பிறந்த ஆண் குழந்தைகள் எல்லாரையும் அவன் கொன்னு போட்ட விஷயம் நமக்கு தெரியும். ஆனா இத தாண்டி ஒரு விஷயம் வேதத்துல அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல 19வது வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்குது. அதாவது அவன் இஸ்ரவேல் ஜனங்கள வஞ்சனையா நடத்தினானாமா. எப்படி வஞ்சனையா நடத்தினான்னா, அவன் அவங்கள ரொம்ப பயமுறுத்தி வச்சிருந்தான். அந்த பயத்தினால இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு பொறந்த குழந்தைய, ஆண் குழந்தைய அவங்களே வெளியில போய் விட்டுட்டு வந்தாங்களாமா. அதாவது அவங்க குழந்தைங்கள பயத்தினால பார்வோன் வந்து பிடிச்சிட்டு போறதுக்கு முன்னாடி, இவங்களா கொண்டு போய் உனக்கு நாங்களே ஹெல்ப் பண்றோங்கிற மாதிரி இவங்களா கொண்டு போய் பிள்ளைகள வெளியில விட்டுட்டு வந்தாங்களாமா. இந்த அளவுக்கு வஞ்சனையா நடப்பித்து உபத்திரவப்படுத்தினான். அதே வஞ்சனை இந்த காலத்திலே நடக்குதுங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம கொரோனா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு கொள்ளை நோய நம்ம சந்திச்சோம். அந்த கொரோனா வரப்போ நெறைய பேர் செத்து போனாங்க. ஆனா நெறைய பேர் கொரோனா வராமலே அந்த கொரோனா வந்துருமோன்னு சொல்லி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. அதே போல இந்த நாட்கள்ல கூட நெறைய பேர் தங்களோட வாழ்க்கையில பிரச்சனை வந்து அவங்கள அழிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பிரச்சனை என்ன அழிச்சிருமோன்னு சொல்லி இவங்களே அழிச்சுக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது சத்துருவனோட வஞ்சனை, பிசாசனோட சதித்திட்டம். அவனோட காரியம் என்னன்னா, அவனோட டார்கெட் என்னன்னா, ஜனங்கள் பிரச்சனை வந்து மடியறதுக்கு முன்னாடி, அந்த பிரச்சனைய நெனச்சு பயந்து, அந்த பயத்தினால அவங்க தங்கள தாங்களே அழிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சத்துருவனோட சதித்திட்டம். இந்த திட்டத்த நீங்க புரிஞ்சுக்கலன்னா, அந்த திட்டத்துல நீங்களும் மாட்டிக்குவீங்க.